ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈஸியாக சோயா சங்க்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு, லன்ச் டைமுக்கு, ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறட்டும். அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. இந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதால 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ரொம்ப நேரம் ஊறினாலும் சீக்கிரம் குழஞ்சிடும். அதே சமயம் இந்த அரிசியும் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதால அரிசியை கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கையில் எடுத்து இது மாதிரி உடச்சி பாருங்கள். ஒரு 90% வெந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிடலாம். தண்ணி எல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா காட்டன் கிளாத்து இல்லைனா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு சாதம் காயாமல் இருக்கும். அடுத்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணியை லேசாக சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கையிலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சதுக்கப்புறமா பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு கையில் அனல் படுற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வேக வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல முறுமுறுப்பாக வர வர இதை வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி மேலே நல்ல முறுமுறுப்பாக வந்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பேப்பரில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் இருந்தாலும் இழுத்துடும். இப்போ மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஏதாவது சிம்பிளாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கிடக்கூடாது. லேசாக 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம்.
நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக சாப்பாடு அரிசி கூட நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சாதத்தை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே முறைப்படி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.